இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 7th சம். கொஷின் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 அண்ட் 1926. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னால என்ன மீனிங்னா ஹச்சிஎஃப். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு கிடைக்கக்கூடிய ஹச்சிஎஃப் வந்து லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். ஓகே, ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து ரிமைண்டராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 12 ரிமைண்டர் எக்ஸ்ட்ரா அதில் இருக்குதுன்னு அர்த்தம். அது ரிமைண்டராக வருது. ஸோ அது வந்து கரெக்டாக லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ரிமைண்டர் 12 நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த வேல்யூவை எடுத்து நம்ம எப்போதும் மாதிரி ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரிமைண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 1230 மைனஸ் 12, அதே மாதிரி 1092 மைனஸ் 12 எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 10லேருந்து 8, 1218, 419. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் இதுதான். So by using CDA formula algorithm, so A is equal to B cube plus R. ஓகேவா? இதில் ஏங்கிறது பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ பிங்கிறது சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இது 1 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதனுடைய ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 696 வரும். சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ அதே மாதிரி இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். 696ஐயும் பின்னு எடுத்துக்கிறோம். அதுவும் 1 டைம்ஸ் தான். ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் இஸ் 522 வருது. இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இது 1 டைம்ஸ் தான். ஸோ இந்த ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 174. அதே மாதிரி 522ல் 174 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. தென் த ரிமைண்டர் இஸ் 0 வருது. அப்போது 0 வரும்போது இருக்கக்கூடிய பி வேல்யூ என்னவோ அதுதான் என்னது ஹச்சிஎஃபாக இருக்கும். பட் இது ஹச்சிஎஃப்னு எழுதுறதுக்கு பதிலாக கொஷினில் இருக்கிற மாதிரி த லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட்ஸ் 1230 and 1926 is 174. ஓகேவா? ஏன் இந்த லீவிங் ரிமைண்டர் 12ன்னு கொடுத்துருக்குது நம்ம முதலே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் நம்மளுக்கெல்லாம் 0 கொண்டு வந்து செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 7th சம். வெரி ஈஸி ஒன். ஓகே, தேங்க்யூ.